friends, welcome to Radhika Tailoring. நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ல क्वेश्चन கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கறதை இன்னைக்கு பார்க்கலாம். செல்வி அப்படிங்கற சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க. நீங்க சொல்லி தரது சூப்பர் மேம். பட் கழுத்து அகலம் 2 ஆர் 2.5 தான் கரெக்ட்டா இருக்கும். நீங்க சொல்லும் பொழுது 3 இன்ச் வைக்கலாம்னு சொன்னீங்க. கழுத்து லூஸ் வராதா மேம்? ப்ளீஸ் ரிப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச் வைக்க சொல்கிறது 44 இன்ச்சுக்கு மேலே தான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? கழுத்து அகலம் வந்து 3 இன்ச் அப்படிங்கிறது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் பெரிய சைஸ் ப்ளவுஸ்க்கு தான் வந்து சொல்லியிருப்பேன். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஷோல்டரை பொறுத்து தான் நம்ம வந்து கழுத்து அகலத்தை முடிவு பண்ணணும். அதாவது அவங்களுக்கு ஷோல்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கா அல்லது ஸ்லோப்பிங்காக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து அளவுகளை முடிவு பண்ணணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பிங் ஷோல்டர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க பெரிய சைஸ் ப்ளவுஸ் தான் அவங்களுடையது அப்படின்னாலும் அவங்களுக்கு 1/4 இன்ச் வந்து குறைவாக தான் வைக்கணும். ஏன்னா மேக்ஸிமம் ஸ்லோப்பிங் ஷோல்டர் அப்படின்னாலே ஷோல்டர் லூஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸ்ட்ரைட்டாக இருக்குது ஷோல்டர் அப்படின்னா மட்டும்தான் சரியான அளவு வந்து வைக்க சொல்லுவேன். சரிங்களா? உங்களுக்கு லூஸ் வருது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக 1/4 இன்ச் நீங்கள் வந்து குறைச்சே வச்சுக்கலாம். 40 இன்ச் வரைக்கும், அதாவது 28லேருந்து 40 இன்ச் வரைக்கும். சரிங்களா? நீங்கள் 2.5 2.5 இது வரைக்கும் உங்களுக்கு போதுமானது. சரிங்களா? அதுக்கு மேலே 40க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 2.25 இன்ச் வைக்கலாம், 50 இன்ச் வரைக்கும். சரிங்களா? அது அவங்களுடைய ஷோல்டரை பொறுத்து 1/4 இன்ச் ப்ளஸ் பண்ணுறதும் 1/4 இன்ச் மைனஸ் பண்ணுறதும் நம்ம வந்து ப்ளவுஸை பார்த்து தான் வந்து முடிவு பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு லூஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 1/4 இன்ச் தாராளமாக நீங்கள் வந்து குறைச்சி மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ளவுஸில் எந்த ஒரு சந்தேகங்கள் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கமெண்டில் வந்து சொல்லலாம். அதுக்கு நான் வந்து பதில் சொல்கிறேன். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ளவுஸில் ஸ்லீவ் வந்து கட் பண்ணும் பொழுது அகலம் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிடுவோம். எப்படி வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். இந்த லைனிங் கிளாத்தில் நம்ம அட்டாச் பண்ணுற அதே விதம் அப்படியே வந்து நம்ம மெயின் கிளாத்லேயும் வந்து அட்டாச் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த கிளாத்தை எப்படி அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம், கிளியராக பார்க்கலாம். சரிங்களா? பாருங்கள், இது மாதிரி லைனிங் கிளாத் வந்து நான் எடுத்திருக்கேன், ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சைடு பார்த்திங்க அப்படின்னா சரியான அளவு இருக்குது, இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா 2 கிளாத் மட்டும் பத்தாமல் இருக்குது. சரிங்களா? இப்போது இது மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இதில் வெளியில் தெரியாத அளவுக்கு, அதாவது கிளாத் வெளியில் தெரியாத அளவுக்கு கரெக்டாக எப்படி நம்ம வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்ட்டு பாருங்கள். கரெக்டாக இந்த அளவுக்கு ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. அந்த கேப் இருக்கிற அளவுக்கு லென்த்துக்கும் அகலம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹேர்கட் கொடுத்த இடத்துல கொஞ்சம் அகலம் அதிகமாக இருக்கணும், அந்த சைடில் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். சரிங்களா? ஸ்லீவ் ரவுண்ட் சைடில் கம்மியாக இருக்கணும். இது மாதிரி எடுத்துக்கோங்க. ராங் சைடு வந்து ஆல்ரெடி நோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்ம ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ராங் சைடு உள் சைடில் இருக்கிற மாதிரியும் ரைட் சைடு மேலே இருக்க மாதிரியும் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த பீஸ் எடுத்துக்கோங்க. நம்ம அட்டாச் பண்ணக்கூடிய பீஸ், நம்ம அட்டாச் பண்ணக்கூடிய பீஸும் நம்ம ஸ்லீவ் வந்து ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அகலமான பகுதி நம்ம ஹேர்கட் சைடில் இருக்கணும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் ரவுண்டு பகுதியில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லை. சரிங்களா? அந்த மாதிரி வந்து கிளாத்தை நேராக வச்சுட்டு 1/4 இன்ச் அகலத்தில் தையல் போடுங்க. சரியா? 1/4 இன்ச் அகலம் இருந்தால் போதுமானது. ஆனால் ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு பாருங்கள், உள் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. மெயினாக பார்க்கும்பொழுது இந்த கிளாத் இருக்குது பார்த்திங்களா, இந்த 1/2 இன்ச் வந்து கீழ்ப்பக்கமாக இருக்கணும். சரிங்களா? அதாவது சைடு தையலை நோக்கி இருக்கணும். சரிங்களா? கீழ்ப்பக்கமாக, உள்பக்கம் அடங்கக்கூடாது, கீழ்ப்பக்கமாக இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போது நம்ம ஜாயின் பண்ண அந்த கிளாத்தில் டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. நம்ம ஸ்லீவில் படாமல் ஜாயின் பண்ண கிளாத்தில் டாப் ஸ்டிச் வந்து போட்டுறோம். இப்போ கிளாத்தும் அடி சைடில் அந்த பக்கமாக மடங்கி இருக்கும். அதே போல் தையலும் நம்மளுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இது தேவைப்பட்டால் 2 தையல் கூட போட்டுக்கலாம். சரிங்களா? அதே போல் இந்த ஸ்லீவ்லையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது ரைட் சைடு, அதே போல் ஜாயின் பண்ணக்கூடிய இந்த கிளாத்தும் ரைட் சைடு. முதல்ல பார்த்திங்க அப்படின்னா மேல் பக்கம் வச்சோம், இப்போ பார்த்திங்கன்னா அடி சைடில் வைக்கிறோம். சரிங்களா? கிளாத் வந்து இது மாதிரி மாற தான் செய்யும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் எண்டிங்லேயும் வந்து பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி நம்ம டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். நம்ம ஜாயின் பண்ண கிளாத்தில் டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி ஃபினிஷிங் நீட்டாக வந்துடும். சரிங்களா? இப்போது ராங் சைடையும் ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சுக்கலாம். ஸ்லீவினுடைய ராங் சைடு. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம ஹேர்கட்லாம் கொடுத்துருப்போம். சரிங்களா? இதுக்கு தான் கண்டிப்பாக வந்து ஹேர்கட் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு சென்டர் வந்து மாறிடும் ஹேர்கட் கொடுக்கல அப்படின்னா. இப்போ எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபோல்டு பண்ண முடியும்? இப்போ ஹேர்கட் இருக்கிறனால கரெக்டாக அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபோல்டு பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஆக
அந்த ஃபோல்டிங்கில் ஒரு ஹேர் கட்டும் நம்ம ஆம் ரவுண்டில் ஒரு ஹேர் கட்டும் கண்டிப்பாக வந்து எப்போவுமே கொடுத்துடணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், கரெக்டாக நம்ம சுருக்கங்கள் இல்லாமல் நேராக எடுத்து விட்டு சரி பண்ணும் பொழுது நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் அதை அட்டாச் பண்ணோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது. அதை வந்து கரெக்டாக நம்ம இப்போ மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். சரியான அளவோடு மார்க் பண்ணி கட் பண்ணி மீத கிளாத்தை வந்து எடுத்துடலாம். ஹேர் கட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அது கரெக்டாக வந்து கரெக்ட் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால் ஹேர் கட் இருந்தது அப்படின்னா தான் சரியாக இருக்கும். பாருங்கள், 2 சைடும் சேமாக இருக்குது. பட் ஆனால் நம்ம என்ன டெப்த்து வந்து கொடுக்காமல் இருக்கும். சரிங்களா? நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது டெப்த்து வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு 4 கிளாத்தும், அதாவது 4 லேயரும் சேமாக அளவில் இருக்குது. சரிங்களா? இப்போ மெயின் கிளாத்தை வந்து எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத்தை அதே போல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடுமே வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஸ்லீவ் எப்படி நம்ம கார்னர் வந்து ஸ்டிச் பண்ணுறது 3 விதங்களில் ஸ்டிச் பண்ணலாம். அது என்னென்ன விதங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸ்லீவினுடைய லெஃப்ட் அண்ட் ரைட்டு, இடது வலது 2 ஸ்லீவுமே பார்த்திங்க அப்படின்னா மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ரைட் சைடையும் ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சுருக்கேன். சரிங்களா? நல்ல பக்கத்தையும் ஒரு பக்கமாக வச்சுருக்கேன். சரிங்களா? இது வந்து அடித்து திருப்புறதுக்காக நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் வந்து நல்ல பக்கத்தை மேலே வச்சு அதே போல் லைனிங் கிளாத்தையும் நல்ல பக்கத்தை மேலே வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட ஃபோல்டு பண்ணலாம். சரிங்களா? அதாவது இந்த கார்னரில் இந்த மாதிரி ஒரே ஃபோல்டு பண்ணி ஹெம் பண்ணவும் செய்யலாம். கார்னர் வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஹெம் பண்ணலாம். அடுத்தது லைனிங்கை மட்டும் ஃபோல்டு பண்ணி மெயின் கிளாத்தை ஃபோல்டு பண்ணாமல் அப்படியேவும் நீங்கள் வந்து தையல் போடலாம். சரிங்களா? இது நம்மளுடைய விருப்பம். ஆனால் கிளாத்தை மட்டும் ராங் சைடையும் ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சுக்கோங்க. பட் நான் இப்போ வந்து ரைட் சைடையும் நல்ல பக்கத்தையும் உள்பக்கம் வச்சு தையல் போடுறேன். ஏன்னா நான் வந்து மேல் பக்கமாக வந்து கிளாத்தை திருப்ப போகிறேன் அதுக்காக. சரிங்களா? இது மாதிரி 3 விதங்களில் நம்ம ஸ்லீவ் ரவுண்டு வந்து தையல் போடலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து தையல் போட்டு உள்பக்கமாக திருப்புறதுக்காக ரைட் சைடையும் ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சு தையல் போட்டிருக்கேன் 1/2 இன்ச் அகலத்தில். இப்போ வந்து லைனிங் கிளாத்தை மட்டும் நம்ம திருப்பி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு டாப் ஸ்டிச் வந்து போட்டுட்ருக்கோம். அதே போல் 2 ஸ்லீவ்லேயுமே வந்து போட்டுக்கலாம். மெயின் கிளாத்தில் படாமல் லைனிங் கிளாத்தில் மட்டும் படுற மாதிரி தையல் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த 1/2 இன்ச் வந்து உள்பக்கமாக இருக்கும், அதாவது லைனிங் கிளாத்தை நோக்கி இருக்கும். சரிங்களா? இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா டோட்டலாக நம்மளுக்கு உள்பக்கமாக போயிடும். ஆக வெளி சைடில் நம்மளுக்கு எந்த ஒரு லைனிங் கிளாத்தும் வெளியில் தெரியாது. ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ கார்னரில் ஒரு ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். இது டபுள் ஸ்டிச் போடுறதும் சிங்கிள் ஸ்டிச் போடுறதும் நம்மளுடைய விருப்பம். பட் ஸ்மால் ஸ்டிச் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் இது மாதிரி கார்னரில் தையல் போட்டுக்கோங்க. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால் மெயின் கிளாத் வந்து கரெக்டாக இழுத்து வச்சு தையல் போடுங்க. ஏன்னா சுருக்கங்கள் இருந்தது அப்படின்னா லைனிங் வந்து கம்மியாகவும் மெயின் கிளாத் வந்து அதிகமாகவும் இருக்கும் பொழுது சுருக்கங்கள் வரும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லூஸ் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து போட விரும்புவோம். சரிங்களா? ஒரு 1/4 இன்ச் வந்து லூஸ் வச்சுக்கலாம். இதுவே வந்து ஃபங்க்ஷன் வேர் அப்படிங்கிறப்ப டைட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. சரிங்களா? டெய்லி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக விட்டே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுவே ஃபங்க்ஷன் வேர் அப்படிங்கிறப்ப நம்ம டைட்டாக இருந்தால் தான் ப்ளவுஸ் வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா? ஒர்க் பண்ணும்பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் லூஸ் வைக்கிறது தப்பு இல்லை. அது அவரவருடைய விருப்பத்தை பொறுத்து நம்ம வந்து லூஸ் வந்து எக்ஸ்ட்ரா வேணும் அப்படிங்கிறதும் இல்லை சரியாக இருக்கணும் அப்படிங்கிறதும் அவரோட விருப்பத்தை பொறுத்து நீங்கள் கேட்டுட்டு தையல் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? மாதிரி லைனிங்கோட கார்னரில் நம்ம தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரான கிளாத்தை கட் பண்ணிவிட்டு ஹேர் கட் வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.